Hi my dear friends, welcome to Craft with DD. இந்த வீடியோவில் ஃபோம் கிளேவையும் ரீஃபில்லையும் வச்சு நம்ம அழகான க்யூட்டான ஸ்மைலி பெயிண்ட் பண்ணலாம் ஈஸியாக. அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோம் கிளே ப்ளஸ் வந்து மைக்குச்சி போதும். ஃபோம் கிளே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக உருட்டிக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு பொருள் அதேமாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற கிராஃப்ட்ஸ் தான் நம்ம சேனலில் போடலான்ட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோமில் பார்த்திங்கன்னா இதேமாதிரி சின்ன சின்ன பாலாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதேமாதிரி அழுத்தமாக அழுத்தி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீஃபில்லை எவ்வளோ இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து காய விட்டுடணும். நான் ஆல்ரெடி வந்து பால்ஸ்லாம் வந்து இதேமாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரே கலராகவும் ஸ்மைலி பால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாலையும் வேறு வேறு கலரில் செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து அதாவது இந்த பிங்க் கலர் வந்து ஃபோம் கிளே மட்டும்தான் இருந்தது. ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு இது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 hour கழித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி சென்டரில் வந்து நம்ம ரீஃபில்லை விட்டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 1 hour இருந்தாலும் அது வந்து நல்லா காஞ்சிட்ருக்காது, கொஞ்சம் தான் மேலே ட்ரை ஆகிட்ருக்கும். அதனால் நமக்கு வந்து முன்ன பின்ன கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபோம் அந்த கிளேலேருந்து எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இது பண்ணி விட்டுடணும். அதே மாதிரி நம்ம அந்த ரீஃபில் ஃபுல்லாத்துலேயுமே வந்து இந்த பால்ஸை வந்து உள்ளே விட்டுடணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்மைலி பென் வந்து கடையில் வாங்குறதோட நம்ம வந்து ரீஃபில் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம மேக் பண்ணும்போது நம்மளே பண்ணிகிட்டு இருக்கணும் போது நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக கூட இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ரீஃபில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் ஹைட்டுக்குமே வந்து இந்த பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதே மாதிரி குச்சியில் வந்து அந்த பால்ஸை விட்டுட்டு காய வச்சு அதுக்கடுத்து கூட நம்ம ரீஃபில்ல வந்து உள்ளே விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம சேனலில் வந்து ஈஸியான கிராஃப்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்மைலி பென் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வேறு ஏதாவது கிராஃப்ட்டை பற்றி போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிராஃப்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு இல்லை கிராஃப்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நெக்ஸ்ட்டு டைம் நான் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கோ அந்த வீடியோவை நல்ல விதமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கோ வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் க்ரோ ஆகவே முடியாது. அதனால் நம்ம சேனல் க்ரோ ஆகணுன்னா உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எமோஜிஸ் வந்து அந்த பால்ஸில் வந்து ட்ரா பண்ணிடலாம். நம்மளுக்கு ட்ரா பண்ண தெரிலனா நீங்கள் கூகுளில் போய்ட்டு எமோஜிஸ் இமேஜுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் நம்மளுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வரையும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக தான் வரையணும். அழுத்தமாக வரைஞ்சிங்கன்னா ஹோல் போட்டுடும். அதனால் நீங்கள் லைட்டாக அது மேலே வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து அது மேலே ட்ரா பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த எமோஜிஸில் எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கலர் கலராக பால்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு.
நம்ம இந்த ஸ்மைலீஸ் எமோஜிஸ்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி காய வச்சுடுங்க. உடனே நம்ம அந்த பெண்ணை எடுத்து அழுத்தினோன்னா அந்த பால் வந்து உடஞ்சிடும். அதனால் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் நல்லா அதை ஃப்ரீயாக காய விட்டுடுங்க. எமோஜி பென் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காய வச்சிடலாம். நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவினிங் இல்லை நாளைக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் லேட்டாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது பிரேக் ஆகாது. நம்ம அழுத்தும் போது அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஸ்பாஞ்செலாம் வந்து பால் உள்ளே போயிட்டு வெளில வரும் இல்லைங்களா, அதேமாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்தாலும் அது சரியாயிடும். எங்கேயும் வந்து கிராக்கும் எதுவும் வராது. இப்போ பாருங்கள் நான் எழுதுகிறேன். நல்லா நம்மளுக்கு எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பென்னும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபோம் கிளே இருந்த கவரை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள்.